இன்கேஸ் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் வந்துட்டானா அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், பதட்டமாகவே கூடாது. ரொம்ப கஷ்டம்தான், பட் ஃபர்ஸ்ட்டு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிங்க. நீங்கள் காமாக இருந்தால் தான் எடுக்கிற முடிவுகள் தெளிவாக இருக்கும். உங்களோட முக்கியமான கோலு ஃபர்ஸ்ட்டு ஆபத்துக்கிட்ட இருந்து விலகிறது அண்ட் ஒளியறது. உங்களுக்கு ஏதாச்சும் சேஃபான எக்ஸிட் தெரிஞ்சால் அது வழியாக எல்லாரும் ஓடிடுங்க. ஆர்எல்ஸ் அப்படி எதுவுமே இல்லைன்ற பட்சத்துக்கு எந்த ரூமில் டோர் லாக் இருக்கோ அந்த ரூமில் போய் ஒளிஞ்சுக்கோங்க, எக்ஸப்ட் உங்கள் பெட்ரூமை தவிர. ஏன்னா ரிப்போர்ட்ஸ் படி கிரிமினல்ஸ் நேராக ஃபர்ஸ்ட் பெட்ரூம்குள்ளே தான் விக்டிம்ஸை தேடி போகிறதா ஒரு சர்வே சொல்லுது. அண்ட் அதையும் மீறி அவன் உள்ளே வரான்னா நீங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். அவன் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கான்றத நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் உங்கள் வீட்டை பற்றி A to Z தெரியும். முடிஞ்ச அளவுக்கு அவனை விட்டு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. கையில் ஏதாச்சும் ஒரு வெப்பனை எடுத்துக்கோங்க. உங்கள் கோல் அவனை அடித்து வின் பண்ணுறது கிடையாது, சான்ஸ் உருவாக்கி தப்பிக்கிறது மட்டும்தான். உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ண கொஞ்சோண்டு சான்ஸ் இருந்தாலும் எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு கால் பண்ணி உங்கள் அட்ரஸ், நீங்கள் என்ன பார்த்தீங்க, இப்போ எங்கே இருக்கீங்கன்னு எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ பொறுமையாக சொல்ல முடியுமோ தகவல் சொல்லிடுங்க. பட் நம்ம இந்த மாதிரி நடக்காமல் இருக்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்பவுமே வேல்யூபிளான பொருட்களை ஈஸியாக கண்ணில் படுற மாதிரி வைக்காதீங்க. கர்டன்ஸ் எல்லாம் எப்பவுமே மூடியே வைங்க. ஏதாச்சும் லைட்டை நைட்டில் ஆன் பண்ணியே வைங்க. அப்போ தான் வீட்டில் ஆள் இருக்காங்கன்னு நினைப்பாங்க. அண்ட் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா அட்லீஸ்ட் ஒரே ஒரு CCTV கேமராச்சும் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அண்ட் வீட்டுக்கு உள்ள மட்டும் இல்லைங்க, உங்கள் சரௌண்டிங்ஸையும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் புதுசாக அன்னோன் கார்ஸ் ஏதாச்சும் இருக்கா, நம்மளை யாராச்சும் நோட் பண்ணுறாங்களான்னு. அண்ட் வெளியே போகிறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. கிளம்பிட்டோம் போகிறோம் அப்படின்னு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுறது ரொம்ப சேஃபான ஒன்று. அண்ட் ஃபைனலாக ஒரு அடிஷ்னல் டிப், ஒரு திருடன் வீட்டுக்குள்ளே வரானா 8லிருந்து 12 நிமிஷம் தான் மேக்ஸிமம் இருப்பான். அது வரைக்கும் நீங்கள் டிலே பண்ணிட்டாலே போதும். இன்கேஸ் திருடன் வீட்டுக்குள்ளே வரானா நம்ம எந்த பொருளை வெப்பனாக யூஸ் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள். பட் அது எல்லார் வீட்லேயும் இருக்கணும்.